உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏற்ற விதத்துல இந்த பூமி எவ்வளவு சரியா, எவ்வளவு துல்லியமா உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்ததுண்டா? யோசிச்சு பார்க்கும்போது மனசு ஆச்சரியத்துல அதிருது. சூரியன்ல இருந்து சரியான தூரம், சுழற்சியின் துல்லியமான வேகம், வளிமண்டலம், காந்தப்புலம், இவை எல்லாமே சரியா இருக்கணும். இது தற்செயலா நடப்பதற்கான வாய்ப்பு 700 குவிண்டிலியன்ல 1ன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 700 குவிண்டிலியன்னா 7க்கு பிறகு 20 பூஜ்ஜியங்களை போட்டுக்கோங்க. ஆனாலும் சிலர் இதை இன்னும் தற்செயல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு படைப்பு, வடிவமைப்புன்னு ஒத்துக்கிட்டா ஒரு படைப்பாளர், வடிவமைப்பாளர் இருக்காருங்கிறதையும் ஒத்துக்கிட வேண்டியது இருக்குமே. அதை ஒத்துக்கிட பலருக்கு மனசு இல்லை. மிகச்சிறந்த நாத்திக விஞ்ஞானிகளுக்கும் இந்த எண்கள், துல்லியம், அமைப்பு எல்லாம் தெரியும். ஆனாலும் மறுக்கிறாங்க. ஆனா உண்மை இதுதான். நாம வெறும் தற்செயலான ஒரு பாறையில விண்வெளியில சுழன்றுகிட்டு இருக்கல. இந்த பூமி, வளிமண்டலம், இந்த உயிர் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்குது. நாம எல்லாரும் இங்க இருக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம இங்க வாழ்றதுக்காகவும், வளர்றதுக்காகவும், அன்பு செலுத்துறதுக்காகவும், எல்லாவற்றையும் படைச்சவரை ஆராதிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். வேதாகமம் சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் தேவனுடைய படைப்பின் மகிமையை சத்தமா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் அமைதியா நில்லுங்க. வானத்தை ஏறிட்டு பாருங்க. காற்றை சுவாசியுங்க. உங்க பாதங்களுக்கு கீழே இருக்கும் நிலத்தை உணருங்க. தேவன் படைச்ச பூமியில தேவன் உங்களையும் ஒரு நோக்கத்துக்காக படைச்சு வாழ விட்டிருக்கிறாரு. அந்த நோக்கம் அறிஞ்சு செயல்படுங்க. நன்றியோட இருங்க.